சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 52. ஐயப்ப சுவாமி மகிமையில அந்த பெருமாளுடைய சக்தியை தத்துவத்தை எப்படி உணர்த்துறார் பாருங்க பகவான் ஐயப்பன். அவர் சக்தியை மட்டும் உணர்த்துற, உலகத்தில் உள்ள அத்தனை சக்தியும் அவர் உணர்த்துகின்றார். அத்தனுடைய சக்தியோட பவரை உணர்த்தி தன் பிள்ளையாக மணிகண்டனுக்கு எனக்கு உணர்த்துகிறார். ஒவ்வொரு சக்தியோட சாமிகளையும் உணர்த்துகின்றார். எப்படி பற்றிய பரமாத்மா பாருங்க. அப்படியேப்பட்ட பரமாத்மா பெற்றெடுத்த பிள்ளை அந்த நாராயணனை பத்தி எப்படி எனக்கு அற்புதத்தை காட்டுறார் பாருங்க. அந்த அப்படிப்பட்ட நாராயணன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாராயணன், உலகத்தை ஆளும் படியளக்கும் பகவான் பரமாத்மா, பல அவதாரங்களை எடுத்த நாராயணன் இந்த மணிகண்டனுக்கு அருள்பாலித்து காட்சி கொடுக்கிறார். ஐயப்பன் சொல்ற தத்துவத்தை சொல்றான் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், தன்னுடைய தாயாகிய திருமாலை போய் உன்னை போய் வணங்கிட்டு வா. நீ மாலை போடும்போது என்னை பார்த்து கூட என் அப்பனை வணங்கிட்டு வான்றார். தன் அம்மாவாகிய திருமாலை வணங்கிட்டு அப்புறம் என் சபரிமலைக்கு வான்றார் ஐயப்பன். அவரு சொல்றார், அது எனக்கு அவரு அறிந்த முதல் நாள் முதல், அவரு சித்தி புத்தி கொடுத்த நாள் முதல் நான் அப்படிதான் பண்ணின்னு வரேன். இப்போ ஒரு 2 வருஷமா தான் போல அப்படி இருந்து பெருமாளை திட்டேன். என்ன நாராயணா, உன் கோயிலுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகி போச்சு, என்ன என்னை இழுக்கடிச்சுன்னுக்கிற? போன வருஷம் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு தான் உன் பிள்ளைய பார்க்க போவேன், என்ன என்னை பார்க்க வரலையே நான் அவரை பிடிச்சி திட்டேன். அடுத்த ஒரு வாரத்தில் இட்டுன்னு போறாரு பாருங்க. கடவுளை திட்டுவதற்கு நமக்கு உரிமை இருக்குங்க. அதை திட்டின உடனே அந்த ரோஷக்காரன் அவனை பார்க்க நம்மளை இட்டு போயிட்டான் பாருங்க. திருப்பதிக்கு இட்டு போயிட்டு அங்கே போயிட்டு காட்சி கொடுத்து தன் பிள்ளைக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறாரு திருப்பதி ஏழுமலையான் பகவான் பெருமாள். அவன் அற்புதத்தை பார்த்தீங்களா? அதனால்தான் நம்பியவருக்கு என்றும் கை கொடுக்கும் ஐயப்பன் ஏழுமலையான். ஏழுமலையான அவர் சோதிக்கிற கடவுள், சாதிக்க வைக்கிற கடவுள் கூட சொல்லுவேன் நான். ஆமாம், சாதிக்க வைக்கிற கடவுள் கூட ஏழுமலையான். ஆனால் சோதனை கொடுப்பதில் வல்லவன் ஏழுமலையான். அவ்வளோ சீக்கிரம் அவரெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஆனால் எங்களை பார்க்க வைக்கிறாருன்றதை நான் செய்த பாக்கியம் தான் சொல்லுவேன் ஏழுமலையான. நினைச்சா அவனை திட்டுறோம் போகிறோம், உடனே நம்மளை போய் ஏழுமலை நம்மளை போய் பார்க்க வைக்கிறான். அது எங்கேருந்து கிடைச்சிதுங்க அந்த சக்தி? எங்கேருந்து கிடைச்சிதுங்க அந்த சக்தி? எங்கிருந்து கிடைக்குது? இங்கிருந்து கிடைக்குது அந்த சக்தி. அதான் சொல்லுவேன் எப்பயுமே, ஐயப்பன் மகுடம் சூட்டி அழகு பார்ப்பவன் என் ஐயப்பன், என் ஏழை பங்காளன். 1000 கோடி கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் ஐயனை நினைத்து ஏழை ஒருவன் எவன் பூஜை செய்கிறானோ ஏழை வீட்டில் வாசம் செய்கிறான், ஏழை வீட்டில் தூய அன்பாக வாசம் செய்கிறான் ஐயப்பன். அத சொல்லுங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் சிறந்த உள்ளம். ஐயனை நினைத்து எந்த உள்ளம் நினைத்து பூஜை செய்கிறானோ அந்த இடத்தில் சர்வசக்தியை விட்டார்ந்து பூஜையில உட்கார்றாங்க ஐயப்பன். ஒரு தெய்வம் 2 தெய்வம் ஐயப்பன் மட்டும் அந்த பூஜையில உட்கார்ல. தன் அம்மாவாகிய பெருமாளையும் தன் அப்பாவாகிய சிவனாகிய அகிலத்தை ஆண்ட அண்ட சராசரி ஆதி பராசக்தி தன் கருவறையில் சுமந்த தாயும், தன் அண்ணனாகிய விநாயகர் பெருமாளும் தன் அண்ணனாகிய வெற்றி வடிவிலும் அனைத்து சர்வசக்தியும் தன் காவல் தெய்வமாக பெரிய கருப்பண்ண சுவாமியும் அனைத்து சர்வசக்தியை தன் ஐயப்பன் பூஜைக்கு வரைகிறாங்க. வேற எந்த பூஜையில நடக்காது, ஐயப்பன் பூஜையில நடக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஐயப்பன் பூஜையில பாட்டு பாடும் போதே அங்கே விநாயகர் பாட்டுலேருந்து எடுத்து உரைப்பாங்க, முருகர் பாட்டுலேருந்து எடுத்து உரைப்பாங்க, அம்பாள் பாட்டுலேருந்து எடுத்து வைப்பாங்க, சிவன் பாட்டுலேருந்து எடுத்து விடுப்பாங்க, கருப்பண்ண பாட்டுலேருந்து எடுத்து விடுவாங்க, 18ஆம் படி பாட்டுலேருந்து எடுத்து விடுவாங்க. ஆனால் பகவான் ஐயப்பன் என்னப்ப அவர் பாட்டை பாட வைக்கிறார் பாருங்க. எல்லார் பாட்டையும் பாடிட்டு அடுத்து என் பாட்டு பாடுறான்றாரு. பாட்டு 18ஆம் படி பாட வைக்கிறார், கருப்பண்ணசாமி பாட வைக்கிறார். அவன் விட்டு கொடுக்குற தெய்வங்க. பாசத்துக்கு அடிமையான அன்பான தெய்வம் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகாசாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. குருவே சரணம், குருவே சரணம். என் ஐயப்பனே சரணம் ஐயப்பா. முக்தி தரும், முக்தி தரும், சித்தி தரும் என் ஐயப்பனே சரணம் ஐயப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை.